ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் எல்லோருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். விசேஷமாக இந்த யூடியூப் சேனலுக்காக கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். டேனியல் பிரதருக்காக, கிறிஸ்து அழைக்கிறார் ஊழியங்களுக்காக கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். நம்முடைய ஆண்டவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஒரு பாடலை பாடி என்னுடைய அனுபவ சாட்சியை உங்களுக்கு நான் பகிர்ந்து கொள்கிறேன். என் நம்பிக்கை நீர்தானையா, என் அங்கூரம் நீரே ஐயா. என் நம்பிக்கை நீர்தானையா, என் அங்கூரம் நீரே ஐயா. இன்ப துன்பங்களில் உம்மையே நம்புவேன், இன்ப துன்பங்களில் உம்மையே நம்புவேன். என் நம்பிக்கை நீர்தானையா, என் அங்கூரம் நீரே ஐயா. என் நம்பிக்கை நீர்தானையா, என் அங்கூரம் நீரே ஐயா. வாழ்க்கை என்னும் படகினிலே நேசரே நீர் என்னோடிருப்பதினால், வாழ்க்கை என்னும் படகினிலே நேசரே நீர் என்னோடிருப்பதினால், எந்த புயல் காற்றும் அடித்தாலும் நான் கலங்கிடனே பயப்படனே. எந்த புயல் காற்றும் அடித்தாலும் நான் கலங்கிடனே பயப்படனே. என் நம்பிக்கை நீர்தானையா, என் அங்கூரம் நீரே ஐயா. என் நம்பிக்கை நீர்தானையா, என் அங்கூரம் நீரே ஐயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சாட்சியை பகிர்ந்து கொள்ள கர்த்தர் கிருபை பாராட்டுவாராக. 1969 ஜூன் 7 என் தாய் தகப்பன் மூலமாக இந்த பூமிக்கு வர கர்த்தர் எனக்கு கிருபை பாராட்டினார். 69 பிறந்தேன். ஒரு கிறிஸ்தவ குடும்பத்திலே தான் வளர்ந்தேன். என் தகப்பனாரின் பெயர் சூசேராஜ், என் தாயின் பெயர் ஜோனமால். எங்கள் கூட பிறந்தவர்கள் 5 பேர். 5 பேரும் வளர்க்கப்பட்டோம். கிறிஸ்துவுக்குள்ளே பயபக்தியாக என் தாயின் தகப்பனும் வளர்த்தார்கள் எங்களை. ஆனால் பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தோம். என் தகப்பனார் ஒரு போட்டு டிரைவர், ஒரு சொந்த போட்டு வைத்திருந்தார்கள். அப்புறம் ஒரு போட்டிலே டிரைவராக போய்கொண்டிருந்தார்கள். முத்து குளித்து கொண்டிருந்தார்கள். இப்படி கடல் தொழில் பார்க்கிற என்னுடைய தகப்பனார், இவங்களுக்கு நான் 2வது பையனாக பிறந்தேன். மூத்த அக்கா பெயர் ராணி, சகாயராணி. இப்பொழுது அவர்கள் கர்த்தருடைய ராஜ்யம் போய்விட்டார்கள். நான் 2வது பையனாக இருக்கிறேன். டேனியல் அலெக்ஸ் என்னுடைய பெயர். என் தகப்பனார் தாய் வைத்த பெயர் அலெக்ஸ். நான் ஆண்டவருக்குள்ளே இரட்சிக்கப்பட்ட உடனே எனக்கு டேனியல் என்று ஞானஸ்தான பெயர் வைத்ததினாலே டேனியல் அலெக்ஸ் என்று எனக்கு பெயர் சூட்டப்பட்டது. ஆண்டவருடைய கிருபையினாலே, ஆண்டவர் என்னை முன்குறித்ததினாலே, தாயின் கற்பத்தில் என்னை தெரிந்தது கொண்டதினாலே அவர் என்னை மீட்டு கொண்டார், இரட்சித்தார். என் தகப்பனார் ஒரு பயங்கரமான குடிகாரராக இருந்தார். எப்பொழுதுமே என் தாய்க்கும் என் தகப்பனாருக்கும் அடிக்கடி சண்டை நடந்து கொண்டு இருக்கும். ஒரு ஜனவரி வந்தால், கிறிஸ்மஸ் வந்தால், திருவிழாக்கள் வந்தால் பயங்கரமான வீட்டிலே எங்கள் தகப்பனார் குடித்துவிட்டு நாங்கள் நிம்மதியாக சாப்பிட முடியாது. அன்புள்ள தகப்பன்தான், எங்களை அரவணைக்கக்கூடிய தகப்பன்தான். குடி என்கிற ஒரு பகுதி பயங்கரமாக இருந்தது. ஆனால் ஆலயத்திற்கு போவார்கள். திருவிழானவர் தான் ஆலயத்துக்கு போவாங்க. ஜனவரி, கிறிஸ்மஸ், அந்த உயிர் தெழுந்தது, ஈஸ்டர் அப்படின்னா தான் கோயிலுக்கு ஆலயத்திற்கு அவர்கள் போவார்கள். பயங்கரமாக சண்டை நடக்கும். நான் 1ஆம் கிளாஸிலிருந்து 5 வரை ஆர்சி பிரைமரி ஸ்கூலில் படித்தேன். தூத்துக்குடியிலே குருஸ்புரத்தில் இருக்கிற ஆர்சி பிரைமரி ஸ்கூலில் தான் நான் படித்தேன் 5 வரை. அந்த படிக்கிற டைமில் தான் எனக்கு சண்டே கிளாஸ் நடத்துறதற்கு சில தேவ மனிதர்கள் வருவாங்க. கூப்பிட்டு வச்சு சண்டே கிளாஸ் எல்லாம் நடத்துவாங்க.
குட்டி நாணையா கழுத குட்டி நாணையா அந்த பாடலெல்லாம் பாடி எங்களை உற்சாகப்படுத்துவார்கள். சாக்லேட் பரிசெல்லாம் தருவாங்க. அப்படி கேட்டுக்கொண்டே இருப்பேன். சிறு வயதிலே 5 வரை ஆர்சி ஸ்கூலில் படித்தாலும் இந்த சண்டே கிளாஸுக்கு கூட்டுட்டு போவாங்க. 6ஆம் கிளாஸ் கால்டுவெல் ஹையர் செகண்டரி ஸ்கூல்லே படிக்க போகும்போது அந்த 6-7 மோகன்சி லாசசன் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய தேவ மனிதர் நாங்கள் இருக்கிற அந்த குருஸ்புரத்திலே கரெக்டாக 81, 82 அந்த ஆண்டுகளிலே குருஸ்புரத்திலே வந்து அவர்கள் ஜபம் நடத்தினார்கள். குருஸ்புரத்தில் இருக்கிற எல்லா வீட்டிலையும் போய் மோகன்சி லாசசன் அவங்க ஜெபித்தார்கள். அது மறக்க முடியாத ஒரு சம்பவம். அந்த நாட்களில் 81, 82 1981, 82 மோகன்சி லாசசனை குருஸ்புரத்திலே சின்ன தெரு தான், அதில் வைந்து அவர்கள் நல்லா ஜெபித்தார்கள், பிரசங்கம் பண்ணினார்கள். அந்த பகுதியெல்லாம் என் இதயத்துக்குள்ளே வர ஆரம்பித்தது, தொட ஆரம்பித்தது. சிஸ்து படித்து கொண்டு இருக்கிறேன் கால்டுவெல் ஹையர் செகண்டரி ஸ்கூலில். நான் பார்க்கிறேன் கண்ணுக்கு முன்னாடி எல்லாம் பேய்கள்லாம் ஓடுகிறதை பார்த்தோன்னே எனக்கு ஒரு ஆச்சரியம். ஆக அவங்க ஜோம் பண்ணுறாங்க, பேய்கள்லாம் ஓடுதே, எல்லா வியாதிகள்லாம் சுகமாகுது என்று சொல்லி ஆச்சரியம். எங்களுக்காக அண்ணன் மோகன்சி லாசசனை 81, 82 ஜெபித்தார்கள். எங்கள் தெரு ஜனங்களுக்காக ஜெபித்தார்கள். அந்த நாள் காலகட்டத்திலே நிறைய பேர் அந்த பாரம்பரிய கிறிஸ்தவர்களாக இருந்தோம், இயேசுவை அறியாமல் இருந்தோம், பாவத்திலே இருந்தோம். 6ஆம் கிளாஸ் படித்தேன், 7ஆம் கிளாஸ் படித்தேன், நல்லா படித்து கொண்டிருந்தேன். தகாத நண்பர்களோடு அந்த 7th பழக ஆரம்பித்ததினாலே சரியாக நான் ஸ்கூலுக்கு போக முடியவில்லை. சினிமா தியேட்டருக்கு போக ஆரம்பித்தேன். ஸ்கூலிலே படிக்கிற காரியங்கள் எல்லாமே தடையாகிவிட்டது. அதில் ஃபெயிலாகிவிட்டேன். மீண்டும் 7ஆம் கிளாஸ் படிக்கிறதுக்கு தாய் தகப்பன் துரிதப்படுத்தினார்கள். படிக்கும்போது வீணான நண்பர்களோடு சேர்ந்து சுற்றினதினாலே படிப்பு ஏறவில்லை. 7 முடித்த உடனே என்னை கடல் தொழிலுக்கு மீண்டும் என் தகப்பனார் செய்த அதே தொழிலுக்கு என்னை அனுப்பினார்கள். 7ஆம் கிளாஸ் ஏன் படிக்கலை அப்படின்னா, தகாத நண்பர்களோடு சுற்றினால படம் பார்க்க போகிறது, ஸ்கூலுக்கு சரியாக போகிறது இல்லை. அப்படி கட்டடித்து புக்கெல்லாம் தோண்டி பிதைச்சி வச்சுட்டு அப்படி 2 ட்ரெஸ் போட்டு போவேன். உள்ள ஒரு கலர் ட்ரெஸ்ஸு, மேலே யூனிஃபார்ம் ட்ரெஸ்ஸு. கொஞ்சம் நான் தெரு விட்டு போன உடனே அந்த யூனிஃபார்ம் ட்ரெஸ்ஸை கலத்தி வச்சுட்டு கலர் ட்ரெஸ்ஸோடு நான் போகிறது. அப்போ ஸ்கூல் பையன் தெரியாதில்ல, அதனால் அப்படி போகிறது வழக்கம். அப்படியே குழியை தோண்டி புக்கை மூடிட்டு அப்படியே அங்கிட்ட சுற்றுறது, சினிமா தேட்டருக்கு போகிறது, அந்த முடிஞ்ச உடனே வீட்டுக்கு வர்றது. என் தாய் தகப்பனுக்கு பிள்ளை ஸ்கூலில் படிக்கிறான் நினைத்து கொண்டிருந்தார்கள். ஒரு தடவை கையுங்களுமாய் பிடிக்கப்பட்டதினாலே ஸ்கூலுக்கு போக வேண்டாம் என்று சொல்லி அப்படி மீண்டும் கடல் தொழிலுக்கு வா என்று சொல்லி தகப்பனார் இழுத்து கொண்டு போய்விட்டார். கடல் தொழில் செய்ய ஆரம்பித்தேன். 7ஆம் கிளாஸ் 2 தடவை படித்து 13 வயது எனக்கு சரியாக 13 வயதிலே கடல் தொழிலுக்கு போக ஆரம்பித்தேன். சின்ன பையன், சரியாக எனக்கு லுங்கி கட்ட கூட சரியாக தெரியாது. கடல் தொழிலே போட்டில் விசைப்படகளே வாந்தி எடுத்து கொண்டு இருப்பேன். பயங்கரமான பலவீனம் இருந்தாலும் போய் கொண்டிருப்பேன். அந்த நாளிலே எனக்கு 5 ரூபா பேட்டா தருவாங்க. அந்த சம்பளம் ஒரு நாள் கடலுக்கு போயிட்டு வந்தோன்னா 5 ரூபா. இந்த 5 ரூபாலையும் என் தாயார் 4 ரூபாய்க்கு செலவு பண்ணிவிட்டு 1 ரூபா தான் மிச்சம் முடிப்பாங்க. அதனால் அரிசிலாம் விலை கம்மி தான், 25 பைசா தான். நான் சொல்லுகிறது 83, 84 அந்த டைமுகளில் 5 ரூபா கொண்டு போய் தாயார்கிட்ட கொடுக்கும்போது எனக்கு 10 பைசா தருவாங்க, மிட்டாய் வாங்கி சாப்பிடுன்னு சொல்லி. அப்படி வளர்க்கப்பட்டேன். 13 வயசுலேருந்து அப்படியே கடல் தொழில் பார்த்து தகாத நண்பர்கள், ஆகாத நண்பர்கள், துன்மார்க்கமான நண்பர்கள். பக்தியோடு பிறந்தவன் தான், பக்தியோடு வளர்க்கப்பட்டவன் தான். ஆலயத்திற்கு ஞாயிற்றுக்கிழமை தவறாமல் ஆலயத்திற்கு போனவன் தான். ஆனால் வாலிப நாட்கள் வர 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 துன்மார்க்கமான பாதை, கணேஷ் போயிலை என்று சொல்லக்கூடிய போயிலைக்கு அடிமையானேன்.
நான் மட்டும் அதுக்கு அடிமையாகவில்லை, மற்ற நண்பர்களுக்கு கொடுக்க ஆரம்பித்தேன். இதை போடு, இது நல்லா இருக்கும், இது உற்சாகமாக இருக்கும் என்று சொல்லி பல நண்பர்களுக்கு இந்த கணேஷ் பொயிலை கொடுக்க ஆரம்பித்தேன். விசேஷமாக எங்கள் குருஸ்புரம் என்று சொல்லக்கூடிய அந்த ஏரியாவில் இருக்கிற நிறைய வாலிபர்களுக்கு அதை கொடுக்க ஆரம்பித்தேன். கணேஷ் பொயிலை என்று சொல்லக்கூடிய அந்த போதை இலையை அந்த 90வது ஆண்டுலலாம் அது கொஞ்சம் ஃபேமஸாக இருந்தது. அப்போம்லாம் அதை கொடுக்க ஆரம்பித்தேன். மற்றவங்களாம் கொடுத்து இதை சாப்பிடுங்க, நல்லா இருக்கும். பீடி குடிக்க ஆரம்பித்தேன், சிகரெட்டு குடிக்க ஆரம்பித்தேன், சுருட்டு குடிக்க ஆரம்பித்தேன். 22 வயசிலே என் தகப்பனாரை போல நானும் ஒரு டிரைவராக மாறிவிட்டேன். நல்ல டிரைவர், போட்லே ஃபஸ்ட் டிரைவராக தொழில் பார்க்க ஆரம்பித்தேன். நல்ல தொழில் பார்ப்பேன், நல்ல வருமானம் கிடைத்தது. ஆனால் ட்ரிங்க்ஸ் அடிக்க ஆரம்பித்தேன். நண்பர்கள், முதலாளிகள் என்னை பாரில் கூட்டு போய் போதை பஸ்துக்கெல்லாம் வாங்கி தருவாங்க. அதை நான் குடிக்க ஆரம்பித்தேன். போதைக்கு அடிமையாக ஆரம்பித்தேன். எல்லா பாவ பழக்கமும் எனக்குள்ளே இருந்தது. அருவருப்பான ஒரு மனிதன் செய்யக்கூடாத அருவருப்பான காரியத்திற்கெல்லாம் நான் அடிமையாக இருந்தேன். பயங்கர அடிமை. எல்லாம் A to Z வரை எல்லாவற்றுக்கும் அடிமையாக பாவத்தில் இருந்தேன். இப்படி தான் வளர்ந்து கொண்டு இருந்தேன். வாலிப நாட்களிலே ஏனோ தானேன்னு வாழ்வேன். பயங்கரமாக முடியெல்லாம் வளர்த்து, தாடியெல்லாம் வளர்த்து, 22 வயசு பையன் என்று சொல்ல முடியாது, 40 வயசு ஒரு பெரிய மனிதர் என்று தான் சொல்ல முடியும். அந்த அளவுக்கு தாடியை வளர்த்திருப்பேன். அந்த தாடியை வளர்த்து பயங்கரமாக இருப்பேன். இதற்கிடையிலே சில ஆலைகளுக்கு நடந்து போவேன். இவ்வளோ பாவ பழக்கம் இருக்கும் எனக்கு. ஆனால் சில நண்பர்களோடு நான் ஆலயத்திற்கு நடந்து போவேன். ஏனென்று சொன்னால் என் தங்கை, எனக்கு அடுத்த தங்கை, மூத்தது என்னுடைய சகோதரி, 2வது நான், 3வது என்னுடைய தங்கை சேசம்மாள். இந்த தங்கைக்கு மூக்கிலே சதை வளர ஆரம்பித்தது. 4 தடவை ஆப்ரேஷன் செய்தோம். 4வது தடவை டாக்டர் எங்களை அழைத்து சொன்னார், இது ஒரு கேன்சர் மாதிரி இருக்கிறது, அதனால் இது கொஞ்ச காலம்தான் வாழ்வார்கள், நீங்கள் நல்ல ஆகாரம் கொடுங்க, எந்த அளவுக்கு நீங்கள் நல்ல ஆகாரம் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு கொஞ்ச நாள் உயிர் வாழ்வார்கள் என்று சொன்னார்கள். எனக்கு ஒரு பயம் வர ஆரம்பித்தது. தங்கையின் மேலே அதிகமான பாசம் வைத்தவன். தங்கச்சின்னு சொன்னாலே எனக்கு அவ்வளோ அன்பு. 2 தங்கைகள் உண்டு, அனிட்டா, சேசம்மாள் என்று சொல்லக்கூடிய 2 தங்கைகள், அண்டோராஜன் என்று சொல்லக்கூடிய தம்பி உண்டு. இவர்கள் நல்லா சந்தோஷமாக வாழ்வோம், சமாதானமாக வாழ்வோம், நல்லா இருந்தது குடும்பம். ஆனால் நான் பாவத்தில் இருந்தேன். என் தங்கையின் மூக்கிலே சதை வளர ஆரம்பித்தது. சதை வளர ஆரம்பித்த உடனே ஆலயத்திற்காக நேர்ச்சக்கடனாக நடந்து சென்றேன். எப்படியாவது என் தங்கையின் மூக்கில் இருந்து அந்த சதை வளரக்கூடாது. 4 தடவை ஆப்ரேஷன் செய்தார்கள். 4 தடவை டாக்டர் கூப்பிட்டு சொல்லிட்டாங்க, இது கேன்சர் சொல்லிட்டாங்க. போனேன், ஆலயத்திற்கு போனேன், நடந்து போனேன். அற்புதம் நடக்காதா என்று சொல்லி பாரம்பரிய ஜபங்களை செய்து கொண்டிருந்தேன். நடந்து போனேன், ஆனால் அற்புதம் நடக்கலை. இதுக்கிடையில் ஸ்மக்லிங் செய்து கொண்டிருந்தேன். ஸ்மக்லிங்கில் பிடிபட்டு கஞ்சா, சரஸ் என்கிற போதையிலை அதை கடத்தி அதில் போட்டில் கடத்திட்டு வரும்போது அது பயங்கரமான பிரச்சனையில் அந்த போட்டு பிடிபட்டு ஒரு தடவை மதுரையில் ஒரு 15 நாள் இருக்க வேண்டிய சூழ்நிலை இருந்தது. மதுரை ஜெயிலில் அந்த டிவி டெக்கெல்லாம், அந்த நாளில் டெக்கு, இந்த நாளில் கிடையாது, அது டிவி கேசட்டு மாதிரி போட்டு பார்க்கக்கூடிய ஒரு காரியம். கேசட் இப்போ அதெல்லாம் அழிந்து விட்டது. அந்த காரியங்கள் எல்லாம் அதெல்லாம் ஸ்லோனில் இருந்து கொண்டு வருவாங்க. அதை இன்னொரு பார்ட்டிக்காரன் நாங்கள் கொடுக்கறது வழக்கம். எங்களுக்கு கம்சன் தருவாங்க. அப்படி செய்து கொண்டிருக்கும்போது ஒரு சமயம் கஸ்டம்ஸில் நாங்கள் சிக்கி கொண்டோம். மதுரையில் எங்களை சிறைச்சாலையில் வைத்திருந்தார்கள். வாலிப நாட்களே நடந்தது. 19 வயசுலலாம் 20 வயசில் நடந்த சம்பவம் இது. இப்போ 22 வயசு 23 வயசில் டிரைவராகி போய் கொண்டு இருக்கும்போது மறுபடியும் இதில் நல்ல பணம் கிடைக்குமே, ஸ்மக்லிங் பண்ணனால் என்று சொல்லி அவங்க தரக்கூடிய பொருளை வாங்கி இன்னொரு இடத்துல நாங்கள் கொடுக்கணும். அவ்வளோதான். அந்த போட்டில் போய் நாங்கள் வாங்கிட்டு வரணும். வாங்கிட்டு வந்து இங்குள்ள பார்ட்டிக்காரங்க வாங்கிட்டு போவாங்க. அதிலே பிடிபட்டு தூத்துக்குடியிலே இருக்காதபடி தூத்துக்குடியை விட்டே நான் விசாகப்பட்டினம் போக வேண்டிய சூழ்நிலை வந்தது. தென்காசி என்கிற ஒரு மலைப்பகுதியிலே ஒரு 4 நாள் தங்கியிருந்தோம். அங்கிருந்து வந்து மறுபடியும் விசாகப்பட்டினத்திலே தங்கியிருக்கும்போது இதற்கு இடையிலே என் தங்கச்சிக்காக பல தடவை ஆலயத்திற்கு போய் நான் அழுதது உண்டு.
ஆனால் பாவத்திலே தான் இருந்தேன், அருவருப்பில் தான் இருந்தேன். ஆனால் ஆலயத்துக்கு போவேன். ஆனால் தேவன் என்னை ஒரு நோக்கத்தோடு தெரிந்து கொள்ள திட்டம் வைத்திருந்தார். இயேசு கிறிஸ்து விசாகப்பட்டினத்திலே போய் இந்த கூட்டத்துக்கு போகிறவங்க கண்டாலே எனக்கு பிடிக்காது. இந்த பைபிளை தூக்கிட்டு போகிறவங்கள கண்டாலே எனக்கு பிடிக்காது. யாராவது எனக்கு சுவிசேஷம் சொன்னால் நான் எட்டிட்டு அடிச்சிருவேன். என்னுடைய வாலிப நாட்களில் 24, 25 வயசுலலாம் யாராவது எனக்கு சுவிசேஷம் சொன்னால் எனக்கு பிடிக்காது. இவங்களாம் மதத்தை விற்று திங்கிற கூட்டங்க, பணத்துக்காக ஓடுற கூட்டங்க, காணிக்கைக்காக ஓடுறவங்க, கேசட்டு போட்டு சம்பாதிக்கிறார்கள் என்று சொல்லி நிறைய ஊழியக்காரர்களை நான் குற்றப்படுத்தி இருக்கிறேன். வெள்ளை சட்டையை போட்டுட்டு பேஜை குத்திட்டு யாராவது வந்தால் எனக்கு பிடிக்காது. நீங்களாம் மதத்தை விற்று திங்கிறீங்க சொல்லிவிட்டு, நான் வழிபடக்கூடிய அந்த கிறிஸ்தவனாக இருந்தாலும் நாங்கள் வழிபடக்கூடிய பாரம்பரியத்தை தான் நாங்கள் சொல்வது வழக்கம். இதுதான் தெய்வம், புனிதர்கள் தான் தெய்வம் என்று சொல்லி யாரையும் நான் குற்றப்படுத்துவதற்கோ வேதனைப்படுத்துவதற்கோ அந்த சாட்சியை சொல்லலை. நான் கடந்து வந்த பாதைகளை சொல்லுகிறேன். நான் சொல்லுவேன், மாதா தான் தெய்வம் என்று சொல்லுவேன், அந்தோனியார் தான் தெய்வம் என்று சொல்லுவேன். ஏன என்று சொன்னால் அங்கே தான் நடந்து போய்கொண்டு இருந்தேன். இப்படிப்பட்ட பகுதியில் தான் நான் போய்கொண்டு இருந்தேன். அதுதான் தெய்வம். இயேசுலாம் தெய்வம் கிடையாது, சும்மா இயேசுன்னு சொல்லுவேன். ஆனால் தெய்வத்துக்கு அதை நான் ஒப்பிட மாட்டேன். எனக்கு புள்ள அந்தோனியார், எனக்கு புள்ள மாதா, அந்த பகுதியில் தான் நான் நடந்து கொண்டு இருந்தேன், போய்கொண்டு இருந்தேன். இயேசுன்னு கூப்பிடுவேன், அவ்வளோதான். பூசையில் இருக்கும்போது இயேசுன்னு சொன்னால் இயேசுன்னு கூப்பிடுவேன். இயேசு அந்த நாமத்தை சொல்லாதபடி என் நாவுகள் கட்டப்பட்டு இருந்தது. இதை கேட்கிற பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, இப்படிப்பட்ட பகுதியில் தான் நான் கடந்து போய் கொண்டு இருந்தேன். இப்படிப்பட்ட பகுதியில் தான் நான் கடந்து கொண்டு போய்கிட்டு இருந்தேன். விசாகப்பட்டினத்திலே வெசல்லே இருக்கும்போது நான் தொழில் பார்த்து கொண்டு இருக்கும்போது 2 மணி நேரம் வேலை, 2 மணி நேரம் ரெஸ்ட்டு. அந்த நாட்களிலே இந்த பைபிளை ஒரு சகோதரி தந்து இதை படிங்க என்று சொன்னார்கள். நான் ஒரு சகோதரி தந்ததினால் அதை வாங்கி இதில் என்ன புள்ளி இருக்கோ அதை பார்த்து அவங்ககிட்ட சொல்ல வேண்டும் என்று சொல்லி பைபிளை வாங்கினேன். எனக்கு முதல்ல பங்கராஸ் ஃபாதர் என்று சொல்லக்கூடிய ஃபாதர் பைபிள் இருந்து சில காரியங்களை சொல்லி தந்தார்கள், கற்றுக் கொடுத்தார்கள். எப்படி கற்றுக் கொடுத்தார்கள் என்று சொன்னால், இந்த கூட்டத்துக்கு போகிறவங்க, சபைக்கு போகிறவங்க உங்கள்கிட்ட சுவிசேஷம் சொல்லும்போது நீங்கள் இதை இந்த வசனத்தை சொன்னால் அவர்கள் குழம்பி விடுவார்கள் என்று சொன்னார்கள். சொல்லி எனக்கு ஒரு 5 வசனத்தை நான் மெமரி பண்ணி வச்சுருந்தேன் ஞாபக சக்தியில். அவங்க சொல்லுவாங்க, கேட்பாங்க, இயேசுவை சொல்லுவோம் போது சொல்லுவோம், இயேசு சமாதானத்தை கொடுக்குறாரான்னு கேளுங்கம்பாங்க. நான் கேட்பேன், இயேசு சமாதானத்தை கொடுக்குறாரா? ஆமாம், அவர் சமாதானத்தின் தேவன். இல்லையே, பிரிவினையை உண்டு பண்ணலாம் வந்தேன்னு சொல்கிறாருன்பேன். அவங்க அப்படி யோசிப்பாங்க. பிதாவின் சித்தத்தை செய்யணும்னு சொல்லுவேன். பிதாவின் சித்தத்தை, ஆமாம், ஏசப்பாவே சொல்லியிருக்காங்க, என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லக்கூடாது, பிதாவின் சித்தத்தை செய்கிறவன் தான் பரலோராஜ்யத்தில் போகணும்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாங்களே அப்படிம்பேன். இனி பறக்க பார்ப்பாங்க. பிதாவின் சித்தம் என்ன? ஆதியாமத்துக்கு வாங்கன்னு சொல்லுவேன். உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டு பண்ணுவேன் என்று சொல்லியிருக்கல. உன் வித்துனா யாரு? அது மாதா தான் சொல்லி இப்படி அவர்களை குழப்புவேன். அவங்க பதில் பேச முடியாது, இப்படி குழப்பவேன். வெளிப்படுத்துதல் வாங்கன்னு சொல்லுவேன். எனக்கு 5 வசனம் தான் சொல்லி தந்தாங்க. அந்த 5 சொன்ன உடனே அவங்களே குழம்பிடுவாங்க. இப்படி இருக்கும்போது ஒரு சகோதரி பைபிளை தந்தார்கள். நான் பைபிளை வாங்கி இன்னும் கொஞ்சம் படித்து ஏசுன்னு சொல்கிறாங்க, இவங்க எல்லாரையுமே கூட்டு வந்து மாதா அந்தோனியார் இவங்களை சொல்லணும்னு சொல்லி எனக்குள்ள ஒரு தூண்டுதல் வர ஆரம்பித்தது. இன்றைக்கும் அன்னை மரியாள் பரதேசில் ஆண்டவரை துதித்து கொண்டு இருக்கிறார்கள். அந்தோனியார் கர்த்தருக்காக அவர் ஊழியம் செய்த ஒரு தேவ மனிதர். இன்றைக்கி அவங்க பரதேசில் ஆண்டவரோடு இருக்கிறார்கள். அது தெரியாமல் இருந்தேன். நான் ஜனங்களை எப்படியாவது தாய் திருச்சபைக்கு கொண்டு வர வேண்டும்ங்கிற நோக்கத்தில் தான் இந்த வேதத்தை நான் படிக்க ஆரம்பித்தேன். 2 மணி நேரம் வேலை செய்வேன், 2 மணி நேரம் எங்களுக்கு ரெஸ்ட்டு. விசாகப்பட்டினத்திலே பிஷிங் டாலரில் 2 மணி நேரம் வேலை, 2 மணி நேரம் ரெஸ்ட்டு. இந்த 2 மணி நேரம் ரெஸ்ட்டில் நான் பாரம்பரிய ஜபம் பண்ணுகிறது உண்டு. அருந்தமரியே வாழ்க என்று சொல்லி இந்த பாரம்பரிய ஜபத்தை நான் பண்ணும்போது, தயவு செய்து மீண்டும் சொல்லுகிறேன், யாருடைய உள்ளத்தையோ கலங்கப்படுத்துறதற்கோ எதையோ தாக்கி பேச அல்ல, தேவன் என்னை நடத்தின காரியங்கள் 100க்கு 100 இந்த உண்மையான காரியத்தை நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அந்த பாரம்பரிய ஜபத்தை பண்ணும்போது அப்படி ஒன்றுமே தெரில. ஆனால் இனி சிறு பிள்ளையாக இருக்கும்போது எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கிறது. மோகன் சி லாசஸ்னை சொன்னல 81 82 குருஸ்புரத்தில் வந்து மீட்டிங் போடும்போது, நான் 6th 7th படிக்கக்கூடிய டைமில் ஸ்தோத்திரம் சொல்லுவாங்க. அவங்க அந்த பகுதியின் உள்ளத்தை பதித்திருந்தது.
அது மாத்திரமல்ல, எங்கள் தெருவில் இருக்கிற சில சகோதரிகள் சின்ன கோயில் என்று, தூத்துக்குடியில் சின்ன கோயில் என்று சொல்லக்கூடிய அந்த கோயிலுக்கு, ஆலயத்திற்கு பரிசுத்த ஆவி கூட்டம் என்று சொல்லி எங்களை அழைத்து போவார்கள். நான் சின்ன பையனாக இருக்கும்போது அழைத்து போகும்போது அங்கே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொல்லுவாங்க. இந்த பகுதியும் என் இதயத்தை பதித்திருந்தது. இந்த 2 பகுதியுமே ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரங்கிற அந்த ஸ்தோத்திரங்கிற பகுதி பதித்திருந்தது. ஆனால் அந்த பாரம்பரிய ஜபத்தை முடித்துவிட்டு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொல்லும்போது ஒரு கரம் என்னை தொட ஆரம்பித்தது. இயேசுவின் கரம் என்று எனக்கு தெரியாது. ஸ்தோத்திரம் 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 சொல்லும்போது ஸ்தோத்திரனே சொல்லிகிட்டே இருந்தேன். அந்த கரம் என்னை தொட்ட உடனே என் கைகாலெலாம் அப்படி பதற ஆரம்பித்தது. எனக்கு ஒரு நடுக்க வர ஆரம்பித்தது. அது தேவ பிரசன்னன்னு எனக்கு தெரியாது, ஒரு மாதிரி வர ஆரம்பித்தது. தேவ பிரசன்னத்தினால் கர்த்தர், ஆண்டுடைய கரம் தொட்டால் எப்படி இருக்கும்? அது பயங்கரமாக இருக்குமே. தேவ பிரசன்னம் நிறைஞ்சு போய் இருக்கும். எனக்கு அப்போ தேவ பிரசன்னம் தெரியாது, ஒன்றும் தெரியாது. என் கைகாலெலாம் அப்படியே ஆடுது. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொன்ன உடனே மறுபடி டக்குன்னு அருந்த மாதிரி அந்த பாரம்பரிய ஜபம் பண்ண உடனே அந்த கரம் என்னை விட்டு விலகி போனது. நான் நினச்சேன், இந்த பாரம்பரிய ஜபம் பண்ணின உடனே அந்த கரம் போது ஒருவேளை அது பிசாசு, ஸ்தோத்திரம் சொல்லும்போது அது பிசாசின் கரமாக இருக்குமோ, இந்த மந்திரம் சொல்லும்போது போயிட்டேன்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் அதை யோசித்துக்கிட்டே இருந்தேன். ஏன்னா வெசலில் பிசிங் டாலரில் எனக்கு பதில் சொல்கிறதுக்கு, நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்கிறதுக்கு, என்னுடைய சந்தேகத்தை நீக்குவதற்கு ஆட்கள் இல்லை. ஏன்னா இந்து ஜனங்கள் இருந்தாங்க, என்னை போல் ஆர்சி கிறிஸ்தவர்கள் இருந்தார்கள். அவங்க எனக்கு பதில் சொல்ல முடியாது, அவங்களுக்கு பைபிளை பற்றி தெரியாது, அவங்களுக்கு பதில் சொல்ல முடியாது. குழம்பிக் கொண்டு இருந்தேன். மறுபடி 2 மணி நேரம் வேலை, 2 மணி நேரம் ரெஸ்ட்டில் மீண்டுமாக அப்படி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொல்லும்போது அந்த கரம் என்னை தொட ஆரம்பித்தது. வந்து ஆண்டுடைய கரம் என்னை தொட ஆரம்பித்தது. மாதிரி பாரம்பரிய ஜபங்கள் பண்ணும்போது அந்த கரம் என்னை விட்டு விலகி போக ஆரம்பித்தது. எனக்கு ஒரு பயமும், ஸ்தோத்திரம் சொல்லும்போது அந்த கரம் வரும்போது என் உடம்பு நல்லா இருக்குது, எனக்குள்ள ஒரு உற்சாகமாக இருக்க. ஆனால் இந்த பாரம்பரிய ஜபம் பண்ணும்போது மாத்திரம் இந்த கரம் போகுது என்று சொல்லி மீண்டும் குழப்பமாக இருந்தது. மீண்டும் மறுபடியும் 2 மணி நேரம் வேலை, 2 மணி நேரம் ரெஸ்ட்டு டைம் நைட்டு 2 மணி இருக்கும். எல்லோரும் படுத்து விட்டார்கள். ஏன்னா படுத்த உடனே தூங்கிடுவாங்க. அந்த வேலை, நாங்கள் பார்த்த வேலை எல்லாம் தூங்கின உடனே மாதிரி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொல்லும்போது அந்த கரம் மீண்டும் என்னை தொட ஆரம்பித்தது. தொட்டது மாத்திரமல்ல, முதலாக ஒரு சத்தம் என் காதிலே கேட்கிறது. நானே நல்ல மேய்ப்பன் என்று இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தை. நானே நல்ல மேய்ப்பன்கிற அந்த சத்தம் கேட்கு. நான் ஸ்தோத்திரம் சொல்லும்போது அந்த கரம் என்னை தொடுகிறது. நானே நல்ல மேய்ப்பன்கிற ஒரு சத்தம் முதலாக நான் கேட்கிறேன். வேதம் எனக்கு தந்த பைபிளை நான் திருப்பி பார்க்கும்போது சரியாக அந்த சகோதரி நானே நல்ல மேய்ப்பன்கிற அந்த வசனத்திலே ஒரு மஞ்ச மையை வைத்து அதிலே அண்டர்லைன் பண்ணி வைத்திருந்தார்கள். அந்த வசனம் என் கண்ணுக்கு முன்னாடி பளித்தென்று அடிக்கிறது. ஆண்டுடைய வார்த்தை, அது ஆண்டுடைய வார்த்தை என்று எனக்கு அப்பொழுது தெரியாது. ஒரு வார்த்தை, நானே நல்ல மேய்ப்பன்கிற ஒரு சத்தம் கேட்குதே என்று சொல்லி பைபிளை திறக்கிறேன். அந்த நேரத்தில் அந்த வார்த்தை தான் என் கண்களுக்கு முன்பாக வந்தது. அந்த வார்த்தை வந்தவுடனே நான் சிறு வயதிலிருந்து நான் வாலிப நாட்கள் வரை செய்த அருவருப்பு எல்லாம் என் கண்களுக்கு முன்பாக வந்தது. அழ ஆரம்பித்தேன். யாரும் எனக்கு சுவிசேஷம் சொல்லவில்லை. ஆனால் எனக்காக ஒரு கூட்டம் ஜெபித்தார்கள். இந்த பைபிள் தரும்போது ஒரு சகோதரி சொன்னாங்க, உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் என்ன என்று சொல்லி. சில சகோதரிகள் ஜெபித்த ஜெபம் என்னை அசைக்க ஆரம்பித்தது. நிறைய ஊழியக்காரங்களை என்ன சுவிசேஷம் சொல்லும்போது அவங்களெல்லாம் நான் அசட்டை பண்ணினேன், அற்பமாக எண்ணினேன். ஏன்னா நாங்கள் கரையை இருக்கும்போது ஒரு வெசல் செயலிங் போயிட்டு கரையை வந்தால் பலவிதமான அருவருப்பெல்லாம் அங்கே நடக்கும். அதில் நாங்கள் செய்வோம், ரூம்பு பிடிச்சி பல ட்ரிங்க்ஸ் எல்லாமே, மாது எல்லா அருவருப்பும் அங்கே இருக்கும். அப்படிப்பட்ட காரியங்கள் செய்து கொண்டு இருப்போம். இப்போ நான் கடல் மேலே ஆண்டவர் என்னை தொட்டு விட்டார். என்னுடைய பாவ காரியங்களை எல்லாம் கண்களுக்கு முன்பாக காட்டுகிறார். அழுகிறேன், அழுதுச்சு. 2 மணி நேரமாக அழுதேன். 2 மணி நேரமாக பெல் அடிச்சுட்டாங்க, ஹாலிங் பெல். இப்போ போய் நான் அந்த வேலை பார்க்கணும். 2 மணி நேரம் வேலை பார்க்கும்போதே அழுதுகிட்டு தான் இருக்கிறேன். ஏத்தளவுலாம் கேட்குறாங்க, எதுக்குப்பா நீ ஏன் அழுவுற அலெக்ஸ், அழுவுற? நீ அலெக்ஸ்ன்னு தான் சொல்லுவாங்க. இப்போவுமே எல்லோரும் நீ அலெக்ஸ் தான் கூப்பிடுவாங்க. என் பேர் டேனியல் அலெக்ஸ். ஏன் அழுகிற அப்படின்னு ஒன்றும் கூட சொல்ல முடியல.
வேலையை முடிச்சுட்டு எல்லாரும் தூங்கின உடனே முழிச்சிருந்து மீண்டுமாக ஆண்டவர்கிட்ட பேச ஆரம்பித்தேன். கிட்டத்தட்ட ஆண்டவர் என்னோடு பேச ஆரம்பித்தார். 3 வருஷம் ஆண்டவர் என்னோடு பேசினார். நான் எந்த சபைக்கு போக முடியாத சூழ்நிலை. ஏன்னா 3 மாதங்கள் நாங்கள் கடல் தொழில், கடலில் தான் கிடப்போம். 3 மாதத்துக்கு ஒரு தடவை தான் நாங்கள் கரையை ஒரிசாவில் இருக்கிற பாராதீவுக்கு வருவோம், இல்லை விசாகப்பட்டினத்துக்கு வருவோம். வந்தால் அங்கே ஒரு 10 நாள் இருப்போம். அவ்வளோதான், நாங்கள் அங்கே இருக்க முடியாது. ஞானஸ்தானத்திற்காக நான் அழுதேன். ஞானஸ்தானம் எடுக்கவில்லை என்று சொன்னால் நான் நரகம் போய் விடுவேனே ஆண்டவரே, உங்கள் வருகைக்கு நான் வர முடியாது என்று அழுதேன். அந்த நேரத்தில் விசாகப்பட்டினத்தில் ஒரு தேவ மனுஷரை கர்த்தர் கொண்டு வந்தார். ஜெயராஜ் பாஸ்டர் என்று சொல்லக்கூடிய ஒரு தேவ மனிதரை அங்கே கொண்டு வந்தார். அவர்கள் மூலமாக ஞானஸ்தானம் எடுக்க கர்த்தர் உதவி செய்தார். அப்பப்பும் சிபிஎம் சபை விசாகப்பட்டினத்தில் உண்டு. 10 நாளில் ஒரு ஞாயிற்றுக்கிழமை அடியனுக்கு கிடைக்கும். அங்கே போய் கலந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்தார். தூத்துக்குடிக்கு வந்தேன். 4 ஆண்டு கழித்து தூத்துக்குடிக்கு வந்தேன். தூத்துக்குடிக்கு வந்த உடனே ரொம்ப ஆச்சரியமாக எல்லாரும் பார்த்தார்கள். அலெக்ஸா, நீ மனம் திரும்பிட்டே இல்லை நடிக்கிறியான்னு கேட்டாங்க நிறைய பேர். ஆமாம், ஏன்னா நீ என்னையை பற்றி தெரியும். நான் எப்படி சூதாடி கொண்டு இருந்தேன், குடித்து கொண்டு இருந்தேன். உழைக்கிற காசையெல்லாம் சூது சீட்டு களியாட்டம் அதற்கே நான் போட்டு கொண்டிருந்தேன். உழைத்த பணம் எல்லாம் வாலிப நாட்களிலே நன்றாக உழைத்தேன். எல்லா பணமுமே சூதுக்கு, போதைக்கு எல்லாம் அது காலியாகி விட்டது. இப்படிப்பட்ட மனிதன் ரட்சிக்கப்பட்டானா என்று சொல்லி மனம் திரும்பி விட்டானா இல்லை நடிக்கிறானா என்று சொல்லி நிறைய பேருக்கு கேள்விகள் வர ஆரம்பித்தது. ஆண்டுடைய கிருபையினாலே வாலிப நாட்கள் முடிந்து திருமண நாட்கள் வரும்போது திருமணத்திற்காக செபிக்க ஆரம்பித்தேன். ஆண்டவரே, நல்ல ஒரு சம்பாத்தியம் பண்ண கர்த்தர் உதவி செய்தார். ஆண்டவர் என்னை ரட்சித்தார், ஞானஸ்தானம் எடுக்க உதவி செய்தார். திருமணத்திற்காக செபித்து கொண்டு இருக்கும்போது கர்த்தர் எனக்கு ஒரு ஏற்ற துணையை தந்தார். நான் பைபிளில் உள்ள காரியத்திற்காக செபித்தேன். சிறுதனம் வாங்காமல் நான் திருமணம் செய்ய வேண்டும் ஆண்டவரே. எங்கள் அம்மா சிறுதனத்திற்காக ஆசைப்பட்டு கொண்டிருந்தார்கள். என் தாயார் ரட்சிக்கப்பட்டார்கள், என் தகப்பனார் மரித்து விட்டார். தாயார் ரட்சிக்கப்பட்டார்கள், என் சகோதரிகள் ரட்சிக்கப்பட்டார்கள், ஆண்டவரை தேட ஆரம்பித்தார்கள். நான் ஆண்டவரோடு செபிக்க ஆரம்பித்தேன். ஆண்டவர்கிட்ட கேட்ட, ஆண்டவரே வேதத்தின்படி நான் நடக்கணும் ஆண்டவரே, சிறுதனம் வாங்காமல் நான் திருமணம் செய்ய வேண்டும் என்று ஜெபித்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டு கர்த்தர் நல்ல ஒரு துணைவியை, என் மனைவியின் பெயர் கிரேனா. அதற்கு முன்பதாக அவர்களும் ஒரு ஆர்சி குடும்பத்தில் இருந்தவர்கள்தான். அந்துனியம்மாள் என்று பெயர் அவர்களுக்கு வைக்கப்பட்டது. அவர்களும் ரட்சிக்கப்பட்டு அவர்களுக்கு ஆண்டோஸ் பாஸ்டர் மட்டக்கடையில் இருக்கிற தூத்துக்குடியிலே ஏஜி சபையிலே ஆண்டோஸ் பாஸ்டர் மூலமாக அவர்கள் வளர்க்கப்பட்டார்கள். ஞானஸ்தானம் எடுக்க கர்த்தர் உதவி செய்தார். அதே ஏஜி சபையிலே வைத்து எனக்கும் என் மனைவிக்கும் திருமணம் நடந்தது. 2 கல்யாணம் நடந்தது அந்த இடத்துல. எனக்கும் என் மனைவிக்கும், என் தங்கைக்கும், என் தங்கையின் கணவருக்கும் அங்கே 2 கல்யாணம் ஒரே நேரத்தில் நடக்க கர்த்தர் உதவி செய்தார். கர்த்தர் இதுவரை எங்களுக்கு 4 குழந்தைகள் பிறந்தன. மூத்தவனுடைய பெயர் டேனியல் எபினேசர், எம்பிஏ படித்து இருக்கிறார். 2வது தம்பி டேனியல் ஏனோக்கு பைபிள் காலேஜ் படித்து கொண்டிருக்கிறார் கேரளாவில். 3வது தம்பி மகன் டேனியல் ஜோஸ்வா பிகாம் படித்து கொண்டு என்னோட ஊழியத்தில் இருக்கிறார். 4வது டெனிஸ் ஐயனா வேலூரில் எலக்ட்ரியோ ஹோமியோபதி டாக்டருக்கு படித்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த 4 குழந்தைகளை ஏசப்பா தந்தார். இந்த ரட்சிக்கப்பட்ட நாட்களிலே ஊழியத்திற்கு கர்த்தர் அழைத்த உடனே நடந்த சம்பவம், கடந்து வந்த பாதைகள் பயங்கரம். இதை மாத்திரம் தயவு செய்து கொஞ்சம் கவனமாக, தேவன் எப்படி இடைப்பட்டார் இந்த ஊழிய பகுதியிலே, வாலிப பகுதியிலே இயேசுவை ரட்சித்தார். திருமண பகுதியிலே கர்த்தர் கிருபையாய் நடத்தி தந்தார். நான் ஜெபித்த ஜெபத்திற்கு பதிலாக கர்த்தர் கிருபையாய் நடத்தினார் திருமணத்தை. சிறுதனம் வாங்காமல் திருமணம் செய்ய வேண்டும் என்று நினைத்தேன். என் தங்கைக்கு கொடுக்க வேண்டியதை ஒரு அண்ணனாக அதை கொடுத்தேன். ஆனால் நான் ஒரு கணவனாக என் மனைவியை கரம் பிடிக்கும் போது ஒன்று வாங்கக்கூடாது என்று ஜெபித்தேன். கர்த்தர் இரக்கம் பாராட்டினார். பெருமை பாராட்ட ஒன்றுமில்லை, கர்த்தர் இயேசு கிறிஸ்து இரக்கம் பாராட்டினார். அந்த திருமணத்தை இயேசு கிறிஸ்து நடத்தி வைத்தார். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். நல்ல 4 குழந்தைகள் பிறந்தது. ஊழியத்திற்கு கர்த்தர் என்னை அழைத்த போது சில தடைகளை செய்து கொண்டிருந்தேன். நான் வேலை பார்த்து கொண்டே ஊழியம் செய்கிறேன் என்று சொன்னேன். ஆண்டவர்
சில காரியங்களை சில இடத்திலே தடையை வைத்தார், சில பிரச்சனைகள் வந்தது. அதனால் மீண்டும் 2 கையை தூக்கி விட்டேன். என் மனைவி சொன்னாங்க, கடன் பிரச்சனை பயங்கரமாக இருந்த உடனே என் மனைவி சொன்னாங்க, துணைவியார் இப்போதே நீங்கள் கையை தூக்கிடுங்கப்பான்னு சொன்னாங்க. கையை தூக்கி ஜெபிக்க ஒப்பு கொடுக்க ஆரம்பித்தேன். ஊழியத்திற்கு வந்த புதுசில் வந்த பகுதியிலே கிட்டத்தட்ட 1.5 ஆண்டில் என்னுடைய ஹார்ட்டில் ப்ராப்ளம் வர ஆரம்பித்தது. என் இருதயத்தை ஓப்பன் பண்ணி சர்ஜரி பண்ணியிருக்குது. வால்வு, பிளாஸ்டிக் வால்வு எனக்கு வைத்திருக்கிறார்கள். அந்த ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய அந்த காலகட்டம் வரும்போது டாக்டர் சொல்லிட்டாங்க, 1 மாதத்திலே இதை ஆப்ரேஷன் செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள். மனைவியின் தங்கை பியூலா, அவருடைய கணவர் சின்னத்துறை என்று சொல்வார்கள், சின்னா, அவர்கள் என்னை அழைத்தார்கள். சென்னைக்கு வாருங்கள், உங்களுக்கு நான் பார்க்குறேன்னு சொல்லி அவர்கள் என்னை கூப்பிட்டு ஆஞ்சோ டெஸ்ட் பண்ணி கொண்டு இருக்கும்போது, ஆஞ்சோ டெஸ்ட் முடிந்த உடனே திடீரென்று காலையில் அதிகாலையில் ஒரு ஃபோன் வருகிறது. என் மனைவியின் தங்கையின் கணவர் மரித்து விட்டார். எனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுப்பதற்காக என்னை அழைத்து சென்றவர் மரித்து விட்டார். என்ன செய்வதென்று தெரியவில்லை. அட்டாக்களை மரித்து விட்டார். அட்டாக்கில் நைட் 2 மணி வரை என் மனைவிட்ட பேசிக்கிட்டு இருந்தாங்க. மறுநாள் அப்துல் கலாம் அவங்க அடக்கம், எல்லா இடத்துலையுமே ஸ்கூல் லீவ், எங்கள் வேலையில் லீவு, நாளைக்கு நாங்கள் காலையில் வந்துடுறோன்னு சொன்னார்கள். காலையில் வந்துடுறோன்னே என் மனைவிட்ட சொன்னாங்க, மைனி அண்ணி காலையில் நாங்கள் வந்துடுறோம், எல்லாம் குடும்பமாக வந்துடுறோம் ஆஸ்பத்திரிக்கு, அண்ணனுக்கு ஆஞ்சோ டெஸ்ட் பண்ணியிருக்குல்ல, மறுநாள் ஆப்ரேஷன், அதனால் நாங்கள் வந்துடுறோம், அங்கே ஹோட்டலே நம்ம சாப்பிட்றலாம் சொல்லி என் மனைவியோடு இரவு 1 மணி வரை பேசி கொண்டிருந்தார்கள். காலையில் அதிகாலையில் ஒரு 5 மணிக்கு ஃபோன் வருகிறது. அவருடைய மகள் ஃபோன் பண்ணுற, பெரியப்பா அப்பா மரித்து விட்டார்கள். ஒரு துக்கமான ஒரு காரியம், ஒரு அதிர்ச்சியான ஒரு காரியம். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன தேவன் அவர் கைவிடாமல் பாதுகாக்கிறவர். அடக்கத்தை எடுத்தோம். இப்போ ஊருக்கு வர்ற கூட என்கிட்ட பைசா கிடையாது. இருந்த பணமெல்லாம் இதாயிட்டு. அவங்க தான் பார்க்குறேன்னு சொன்னவங்க கர்த்தருடைய ராஜ்யம் போயிட்டாங்க. என் மனைவி சொன்னாங்க, எப்பா அழைத்தது கர்த்தர், வாங்கப்பா உங்களை எப்படியாவது உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னு சொல்லி என்னை கூட்டிக் கொண்டு மறுபடியும் ஆஸ்பத்திரியில் ஜெபிக்க ஆரம்பித்தோம். பல தேவ பிள்ளைகள், பல ஊழியக்காரர்கள், தேவ பிள்ளைகள் உதவி செய்ய ஆரம்பித்தார்கள். ஹார்ட் ஓப்பன் பண்ணி வாழ்வை மாற்றி 1.5 மாதம்தான் இருக்கும், தலையிலே இரத்த கசிவு வர ஆரம்பித்து விட்டது. 1.5 மாதத்திலே மூளையிலே இரத்த கசிவு. மீண்டுமாக ஆஸ்பத்திரியில் சேர்ந்து அந்த மூளை பகுதியில் அந்த தலையை ஆப்ரேஷன் செய்து இரத்தத்தை எடுத்து டாக்டர் சொன்னாங்க, 5 காரியம் உங்கள் கணவருக்கு நடக்கும். 1, ஆப்ரேஷன் பண்ணி கொண்டிருக்கும் போதே மரிக்கலாம், இல்லை என்று சொன்னால் மெமரி பவர் கட்டாகலாம், இல்லை என்று சொன்னால் ஃபிக்ஸ் வரலாம் என்று சொன்னார்கள். 4வதாக 1 சைடு கைகால்கள் இழுக்கப்படும், இல்லை என்று சொன்னால் ஸ்ட்ரோக் வரும் என்று சொன்னார்கள். 6வதாக சொன்னார்கள் பேச்சு தடுமாறும், அவங்களுக்கு பேசுகிறது சரியாக பேச முடியாது என்று சொன்னார்கள். ஏனென்று சொன்னால் மூளையில் இருக்கிற அந்த ஆப்ரேஷன் பண்ண வேண்டும் என்று சொல்லி என் மனைவி ஸ்தோத்திரத்தோடு கையெழுத்து போட்டார்கள். ஆப்ரேஷன் பண்ணி வரும்போது நல்ல உணர்வு இருந்தது. டாக்டர் சொன்னதுபடியே 2 நாளிலே எனக்கு மெமரி பவர் கட்டாகிவிட்டது. என் மனைவி வருவாங்க, வந்து சாப்பாடு தரும்போது சாப்பிடுவேன். சில வசனத்தை கேட்பாங்க, என்னால் சொல்ல தெரியாது, ஏன்னா என் மெமரி பவர் கட் ஆகிட்டு. என் மனைவியோடு அந்த ஆஸ்பத்திரியில் ஆஸ்வால் பாஸ்டர் என்று சொல்லக்கூடிய ஒரு தேவ மனிதர் இருந்தார். என் மனைவியோடு அந்த நாளில் ராக்லாண்டன்னு சொல்லக்கூடிய ஒரு தேவ மனிதர் இருந்தாங்க. அவங்களாம் வந்து என்கிட்ட கேட்கும்போது, ஆஸ்வால் பாஸ்டர் வந்து என்கிட்ட கேட்பாங்க, பிலிப்பியர் 4:19 என்ன சொல்கிறது, பறக்க பறக்க பார்ப்பேன், பிலிப்பியரா, அது யார் பிலிப்பியர்? மெமரி பவர் கட்டாகி விட்டது. என் மனைவி உடனே ஆஸ்வால் பாஸ்டர்கிட்ட சொன்னாங்க, பாஸ்டர் யார்ட்டையுமே இதை நீங்கள் சொல்லக்கூடாது, வெளியாட்டையும் சொல்லாதீங்க, சொன்ன என் கணவரை தவறாக பார்ப்பாங்க, சொல்லாதீங்க சொல்லி முழங்கால் படியிட்டு ஆஸ்பத்திரியிலே கதற ஆரம்பித்தார்கள், அழ ஆரம்பித்தார்கள், செபிக்க ஆரம்பித்தார்கள், ஆண்டவரை நோக்கி கூப்பிட ஆரம்பித்தார்கள். இயேசுவே
என் கணவர் ஊழியக்காரர், அற்புதம் செய்யுங்கப்பா, மெமரி பவர் வரட்டும், ஞாபக சக்தி வரட்டும். அதிகமாக செபிக்க ஆரம்பித்தார்கள். கர்த்தர் இரக்கம் பாராட்டினார், என் மேலே கிருபை பாராட்டினார். அநேக தேவ பிள்ளைகள் எனக்காக ஆஸ்பத்திரியில் சேர்க்கப்பட்டது என்று சொல்லி எல்லாரும் ஜெபித்தார்கள். ஏனென்று சொன்னால், தூத்துக்குடியில் இருக்கிற அருள்ராஜ் என்கிற ஆஸ்பத்திரியில் 2 நாள் என்னை வைத்துவிட்டு சென்னைக்கு போகும்போது எல்லாருக்கும் சந்தேகமாகிவிட்டது, இந்த மனிதர் மீண்டும் திரும்பி வருவாரா உயிரோடு. ஏனென்று சொன்னால் அந்த நிலைமையில் தான் நான் போனேன். இவர் திரும்பி வருவாரா என்று சொல்லி கேள்விக்குறியாக இருந்தது. அதனால் எல்லாரும் செபிக்க ஆரம்பித்தார்கள். எல்லாரும் போன் மேலே போன் பண்ணி விசாரிக்க ஆரம்பித்தார்கள். என் மனைவி சொன்ன ஒரே வார்த்தை, எனக்கு மெமரி பவர் கட்டாக இருக்கும்போது என் மனைவி சொன்னது, என் கணவர் நன்றாக இருக்கிறார், என் கணவர் நன்றாக இருக்கிறார் என்று சொல்லி. இதற்கிடையிலே 24 மணி நேரம் திடீரென்று எனக்கு கெடு போட்டு விட்டார்கள். 24 மணி நேரம் கெடு. மனைவி அழ ஆரம்பித்தார்கள், ஜெபிக்க ஆரம்பித்தார்கள், கர்த்தரை நோக்கி பார்க்க ஆரம்பித்தார்கள். இயேசுவே அற்புதம் செய்யுங்கப்பா. அந்த கெடு போட்ட நேரத்தில் தான் தேவன் எனக்கு தரிசனத்தை காட்டுகிறார். நிறைய பரிசுத்தவான்கள் மத்தியிலே நின்று நான் பிரசங்கம் பண்ணுகிறதை, வெளியே கெடு உள்ள தரிசனம், சொன்னதை செய்யும் அளவும் கைவிடாதவர். பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளை, உங்கள் வாழ்க்கையில் சொன்னதை செய்யும் அளவும் கைவிட மாட்டார். உள்ள தரிசனம் எனக்கு கிடைக்கிறது, வெளியே கெடு, எல்லாம் பயந்து கொண்டு இருக்கிறாங்க. கிருபையாய் தரிசனத்தை கொடுத்த தேவன் என் மனைவியின் ஜெபத்தை, அநேக ஊழியக்காரர்கள் தேவ பிள்ளைகளுடைய ஜெபத்தை, என்னுடைய தலைமை போதகர் எட்வர்ட் சாம்ராஜையா அவங்க குடும்பமாக உபவாசம் இருந்து ஜெபித்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். கர்த்தர் கேட்டார். கர்த்தர் கேட்டு எனக்கு ஜீவனை தந்தார். இழந்து போன அந்த மெமரி பவர், இழந்து போன ஞாபக சக்தியெல்லாம் மீண்டும் கிடைக்க ஆரம்பித்தது. ஆண்டுடைய கிருபையினாலே கர்த்தர் இன்னைக்கு எனக்கு ஜீவனோடு வைத்திருக்கிறார். டாக்டர், மருத்துவர்கள் சொன்னார்கள், பைக்கிலே போகக்கூடாது, மாடிப்படி ஏறக்கூடாது, எண்ணெய் பலகாரம் சாப்பிடக்கூடாது என்று நிறைய காரியத்தை சொன்னார்கள். ஆனால் தேவ சமூகத்திலே ஜெபித்து கொண்டு இருக்கும்போது மைக்கை பிடிச்சி பிரசங்கம் பண்ணக்கூடாது. ஏனென்று சொன்னால் உங்கள் ஹார்ட்டை ஓப்பன் பண்ணி வால்வும் மாற்றிருக்கிறது. தலையையும் உங்களுக்கு ஆப்ரேஷன் செய்ததினாலே நீங்கள் அந்த காரியங்கள் செய்யக்கூடாது. மேக்னட் பவர் உங்கள் ஹார்ட்டையும் மூளையும் பாதிக்கும் என்று சொன்னார்கள். நான் ஊழியம் முடிந்து விட்டதா, இதற்கு மேலே ஊழியம் செய்ய முடியாதா என்று சொல்லி ஏங்கி கொண்டிருந்தேன். சோர்ந்து ஒவ்வொரு நாளும் 20 நிமிஷம் வாக்கிங் போக சொன்னார்கள். அப்படி மெல்ல தான் நீங்கள் நடக்கணும், ஸ்பீடெல்லாம் நடக்கக்கூடாது என்று சொன்னார்கள். நான் மெல்ல நடந்து கொண்டு இருக்கும்போது மீண்டுமாக ஆண்டுடைய சத்தம் கேட்க ஆரம்பித்தது. அலெக்ஸ், நீ பலவீனன் அல்ல, பலவான் என்று சொல்லி, நீ பலவீனன் அல்ல, நீ பலவான் என்று சொல்லி ஆண்டுடைய சத்தம் கேட்க ஆரம்பித்தது. ஆண்டுடைய நாமம் மகிமைப்பட கர்த்தர் சொன்னபடியே இன்னைக்கு நல்ல ஊழியம் செய்ய கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். யோகவாயிரே பிரேயர் மினிஸ்ட்ரி என்று சொல்லக்கூடிய ஒரு ஜபம், அந்த ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறோம். 3வது செவ்வாய்க்கிழமை அன்னத்தாய் மண்டபத்தில் வைத்து நாங்கள் ஊழியம் செய்கிறோம். உபவாச ஜபம் திங்கக்கிழமை தூரம் வீட்டு பக்கத்திலே வைத்து நாங்கள் சுவிசேஷ ஊழியம் செய்கிறோம். கிராமமாக ஊழியம் செய்ய கர்த்தர் கிருபை தந்திருக்கிறார். ஒவ்வொரு வீட்டு கூட்டங்கள் நடத்த கிருபை செய்திருக்கிறார். எந்த மாடிப்படி ஏறக்கூடாதுன்னு சொன்னாங்களோ மாடிப்படியில் ஏறி போய் ஊழியம் செய்ய, ஆஸ்பத்திரி ஊழியம், கிராம ஊழியங்கள் செய்ய கர்த்தர் இந்த நாளில் இரக்கம் பாராட்டி இருக்கிறார். எங்களுக்கு அற்புதம் செய்த தேவன் இதை பார்த்து கொண்டு இருக்கிற உங்களுக்கும் அவர் அற்புதம் செய்கிற தேவனாக இருக்கிறார். அவர் அற்புதம் செய்கிற கர்த்தராக இருக்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன தேவன் எங்களோடு வாக்குத்தத்தம் கொடுத்தார். நான் உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும் என்று சொன்ன தேவன் இன்னைக்கு பயங்கரமான காரியத்தை செய்து கொண்டு இருக்கிறார். அந்த பயங்கரமான நேரத்திலே, அந்த ஆப்ரேஷன் செய்து கொண்டு இருக்கிற நேரத்திலே ஆண்டவரை நோக்கி கேட்ட, ஆண்டவரே, நான் உன்னோடு கொடுத்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும் என்று சொன்னீரே. ஆண்டவர் சொன்னார், இந்த பயங்கரமான நேரத்திலேயும் மகனே, நான் உன் கூட இருக்கிறேன் என்று. இதை பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, இயேசு ஜீவனோடு இருக்கிறார். நீங்கள் பல பிரச்சனைகளை கடந்து போகலாம், பல போராட்டத்திலே கடந்து போகலாம், பல இழப்புகளிலே கடந்து போகலாம். உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர். அவர் ஒருபோதும் உங்களை மறக்க மாட்டார், கைவிட மாட்டார்.
உங்களை அழிக்க மாட்டார். நித்திய கிருபையுடன் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் இறங்குவார். இதை வாய்ப்பை கொடுத்த டேனியல் பிரதருக்காக இயேசுவின் நாமத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதை பார்த்து கொண்டு இருக்கிற பிள்ளைகளுக்கும் இயேசுவின் நாமத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லா கண்களை மூடி செபிக்கலாமா? ஒரு விஷயம் எல்லாம் செபிக்கலாம். ஒரு விஷயம், இதை பார்த்து கொண்டு இருக்கிற தேவ பிள்ளைகளை, நெருக்கத்தோடு இருக்கலாம், பிரச்சனையோடு இருக்கலாம், இயேசு ஜீவனோடு இருக்கிறார். இன்றைக்கும் அவர் ஜீவனோடு இருக்கிறார். அவர் ஜீவனுள்ள தகப்பன். பல அருவருப்பான பகுதியிலிருந்து என்னை ரட்சித்தாரே, உங்கள் பிள்ளையை ரட்சிப்பார். 13 வயசுக்கு மேலே 7 படிக்க முடியாமல் இருந்த என்னதான் சர்வே இந்தியா பைபிள் காலேஜில் PTH படிக்க கர்த்தர் உதவி செய்தார். ரோக்குமா பைபிள் காலேஜில் டிப்ளமோ படிக்க கர்த்தர் உதவி செய்தார். 2 பைபிள் காலேஜில் 2 சர்டிஃபிகேட் படிக்க கர்த்தர் எனக்கு இரக்கம் பாராட்டினார். 2 தடவை படித்த எனக்கு தான் கர்த்தர் இரக்கம் பாராட்டினார். தேவ பிள்ளைகளே, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். ஹோலி லைஃப் அண்ட் ஜாலி லைஃப், பரிசுத்தமான வாழ்க்கையை, சந்தோஷமான வாழ்க்கை, கர்த்தர் பலத்த காரியத்தை செய்கிற தேவனாக இருக்கிறார். எல்லார் கண்களை மூடி இதை பார்த்து கொண்டு இருக்கிற தேவ பிள்ளைகளே, நீங்கள் கேளுங்க. ஆண்டவரே, என் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கட்டும், என் பிள்ளைகள் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கட்டும் சொல்லி கேளுங்க. இழந்து போனதை ரெட்டிப்பாய் தருகிற தேவன், அவர் பெரிய காரியங்களை செய்கிறவர். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல பிதாவே, உம்முடைய குமாரனா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கள் நல்ல தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அடியனுடைய சாட்சியை பகிர்ந்து கொள்ள நீர் கொடுத்த நல்ல கிருபைக்காக கொடா கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இதற்காக ஆண்டவரே பிரயாசப்பட்ட ஆண்டவரே, வாய்ப்பளித்த டேனியல் பிரதருக்காக தகப்பனே, கிறிஸ்து அழைக்கிறார் ஊழியங்களுக்காக ஸ்தோத்திரம். அந்த குடும்பங்கள் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. டேனியல் பிரதருடைய குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க. இவங்களுடைய ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இதை பார்த்து கொண்டு இருக்கிற கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் எங்கள் தேவனாய் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. நன்மையும் கிருபையும் பெருக பண்ணுகிற தேவன் பிள்ளையுடைய வாழ்க்கையில கர்த்தர் பலத்த காரியங்களை செய்யுங்கப்பா. நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை என்று சொன்னீரே. உன்னோடு கொடுத்து நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும் என்று சொன்னவரே. நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொன்னீரே. வல்லமை உடையவர், மகிமையானவளை எனக்கு செய்தார் என்று சொன்ன வார்த்தையின்படி தகப்பனே, உம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் செய்வீராக. இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மேலும் தேவ பிரசன்னம் உயிர்த்தெழுந்த வல்லமை மூடுவதாக. ஆசீர்வதிங்க, உயர்த்துங்க, மேன்மைப்படுத்துங்க. இயேசுவின் இரத்தத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அன்புக்குரியவர்களே, இப்பொழுது ரிச்சி சேரிட்டி ட்ரஸ்ட் மூலமாக ஒரு கிராமத்தையே தத்தெடுத்து அந்த கிராமத்தில் வசிக்கும் கைவிடப்பட்ட திக்கற்ற முதியோர்களை கண்டுபிடித்து அவர்களுக்கு ஜாதி மதம் என்று பாராமல் தினமும் உணவளித்து வருகிறோம். எனக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கா ஆளே இல்லை, வீட்டில் சாப்பிடுன்னு சொல்கிறவங்களே இல்லை. அந்த மாதிரி வர வாங்கிட்டேன். இப்படி ரொம்ப வேதனையாக இருந்தேன். நான் நம்மளுக்கு சாகிற நேரத்தில் இன்னும் சுயநாள் கிடச்சி வேதனையாக இருந்தேன். அப்போது ஏசப்பா சாப்பாடு போய் சாப்பிட்லாம் எனக்கு சந்தோஷமாக வந்தேன். வந்து சாப்பிட்டுங்க. சாப்பாடு போடுறவங்களுக்கெல்லாம் நன்றி ஏசப்பா, நல்லா வாயினவங்க நல்லா இருக்கணும், எங்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுக்குறாங்க, நாங்கள் பசியில்லாத சாப்பிட்றோம், அவங்க நல்லா இருக்கணும், அவங்க நல்லா இருந்தால் எங்களுக்கு ஒன்றும் கொஞ்சம் சாப்பாடு சாகிற வழியாக கொஞ்சம் சாப்பாடு கொடுப்பாங்க. எனக்கு யாரும் கிடையாது, பிள்ளை இல்லை, பொண்ணு இல்லை, யாரும் இல்லை. சாப்பாடு பாரு ஐயாவா, நல்லா ஊடு குடும்பம் நல்லா ஆசீர்வதிக்கணும் ஆண்டவரை. ஏச நாமத்தில் மகிமுண்டாட்டு நான் ஒரு அண்ணாச்சி சாமி நான் வர்றேன். இந்த காலை கொஞ்சம் முடியல, ஏந்துக்க முடியல, என் உடம்பு ஆரோக்கியத்தை கொடுப்பீங்க. சாப்பாடு வந்து சாப்பிட்டு பாரு, உடம்பு ஆரோக்கியமாகுது. ஏசப்பா, எனக்கு இதுதான் துணை, எனக்கு யாரும் கிடையாது. இந்த சாப்பாட்டில் தான் நான் வாழ்ந்து சாப்பிட்டு போய் பார்த்துக்கிறேன். அதான் ஏசப்பா, உனக்கு நன்றி, கொடியான கொடி நன்றி ஏசப்பா. அன்பானவர்களே, வேதம் சொல்லுகிறது, இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் என்று. நன்மை செய்ய உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே என்றும் வேதம் சொல்லுகிறது. அது மட்டும் இல்லைங்க, ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் என்றும் வேதம் சொல்லுகிறது. உங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், நீங்களும் இது போன்ற அநேக கிராமங்களில் ஒருவேளை உணவு கூட இல்லாமல் முதியோர்கள் கஷ்டப்பட்டு வருகிறார்கள். இந்த
கைவிடப்பட்ட முதியோர்களுக்கு உணவளிக்க விருப்பமுள்ளவர்கள் இந்த மகத்தான ஊழியத்தில் இணைந்து கொள்ள அன்புடன் அழைக்கிறோம். தொடர்புக்கு 7200713563. கர்த்தர் தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஆமேன்.